எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறவங்களுக்கு இது தெரியல பாருங்க. இங்கே எல்லார் காலையும் விழுந்துட்டோம். எங்கே யாருக்கிட்டேருந்து பிளஸ்ஸிங்கை வாங்குகிறோம், யாருடைய பிளஸ்ஸிங் நமக்கு உண்டாயிருக்குதுன்றதை பற்றி கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் இருக்கிறோம். நம்ம ஏதோ இங்கே போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துடலாம், அவருடைய பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு வந்துடலாம், இவருடைய பிளஸ்ஸிங் அப்படி இல்லை. எல்லாரை விட மேலானவருடைய பிளஸ்ஸிங் உங்கள் மேலே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, உங்களை வந்து நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றல் உடையவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவனாக இருக்கிறான். தன்னுடைய லிமிட்டுக்கு மேலே அவனுக்கு வல்லமை இருக்குது, தன்னுடைய ஆற்றலுக்கு மேலே அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, தன்னுடைய திறமைக்கு மேலே அவனுக்கு ஒரு திறமை இருக்குது, தன்னுடைய படிப்புக்கு மேலே அவனுக்கு சம்பாதிக்க முடியும், தன்னுடைய திறமைக்கு மேலே அவன் உயர முடியும் என்று சொன்னா, இவனுக்கு ஒரு திறமை இருக்குது நேச்சுரலா, இதை தாண்டி இன்னொரு திறமையை அவர் தர்றாரு, இதை தாண்டி இன்னொரு ஆற்றலை இன்னொருத்தர் தர்றாரு, இன்னொரு சகாயத்தை இன்னொருத்தர் உண்டு பண்ணுகிறார். ஆகவே இவன் ஓரளவுக்கு படிச்சிருக்கலாம், ஆனால் எல்லாம் அறிந்தவர் இவனுக்கு ஞானத்தை தர்றாரு. அதனால மிகப்பெரிய படித்தவர்களை காட்டிலும் இவன் ஞானியா இருப்பான். எப்படி தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோலாம் எப்படி அப்படி இருந்தாங்க? அந்த அபிஷேகங்க ஆசீர்வாதம் வேலை செய்து, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ள வேலை செய்து பாருங்க. அதனால அங்க லோக்கல்ல பாபிலோன்ல இருந்த ஆளுகளை காட்டிலும் இவனுக்கு பிரமாதமா இருக்காங்க. எல்லாம் இவங்கள தான் கடைசியில் கன்சல்டன்ஸ் ஆகுறாங்க, அங்க இவங்க தான் பெரிய கவர்னர்ஸ் ஆகுறாங்க, அங்க இவங்க தான் நாட்டை ஆளுகிறவர்கள் ஆகுறாங்க. ஏன்னு சொன்னா இவர்களுக்குள்ள ஒரு அபிஷேகம். அவங்க ஊர்காரனை விட அவன் பாஷையை அவ்வளோ அழகா பேசுறானா. ஹலோ, இருக்கிறீங்களா? அவங்க ஊரில் சாப்பிட்ற எல்லாத்தையும் சாப்பிட்றது இல்லை, சொல்கிறான் நாங்கள் சாப்பிட்றது தான் சாப்பிடுவோன்றான். ஆனால் இவனுடைய முகம் வந்து அவ்வளோ ஜொலிக்குது. அவனுடைய சாப்பாட்டில் கிடைக்காத ஒரு ஊட்டச்சத்து இவன் சாப்பாட்டில் கிடைக்குது. இவன் சாப்பிட்ற சாப்பாடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. அது அவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விதத்தில் பலனை கொடுக்கிறது, ஆற்றலை கொடுக்கிறது. இதைத்தான் ஆசீர்வாதம்னு வேதம் போதிக்குது பாருங்க. இதை நல்லா புரிந்து கொள்ள வேணும்.